heading in this lesson, measuring instruments அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சிலபஸில் வந்து மூவிங் காயில் கால்வனாமீட்டர் இருக்குது. தென் கன்வர்ஷன் ஆஃப் கால்வனாமீட்டர் இன்டு அம்மீட்டர், கன்வர்ஷன் ஆஃப் கால்வனாமீட்டர் இன்டு வோல்ட் மீட்டர். ஆல்ரெடி இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீட்ஸ்டோன் நெட்வொர்க் சொல்லும்போது கால்வனாமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் அந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்போம். ஸோ அந்த பார்ட் உங்களுக்கு சொல்லும்போது சொல்லியிருப்பேன். கால்வனாமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் which indicates whether there is any current in the circuit or not அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து how a galvanometer is going to work அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தட் அவனுடைய பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து அந்த ஃபோர்ஸுடைய கான்செப்ட் மட்டும் நான் இப்போ சொல்வேன். அதாவது when a charged particle is going to move in a magnetic field, when a charged particle moves in a magnetic field, a force will act on that charged particle. A force will act on that charged particle அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் தட் ஃபோர்ஸ். F is equal to B Q V sin theta. F is equal to B Q V sin theta, where B is called as magnetic field. B is called as magnetic field or magnetic induction அப்படின்னு சொல்லுவாங்க. Q வந்து charge. So Q is called as the charge. V is the velocity of that charged particle. Theta is the angle between the direction of magnetic field and current. ஸோ வந்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாரன்ஸ் அப்படின்றது தான் இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சார். ஒரு சார்ஜட் பார்ட்டிகிள் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே மூவ் ஆகும்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபோர்ஸுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா the magnitude of the force is given by BQV sin theta. So this formula gives the magnitude of the force acting on the charged particle when it is moving in a magnetic field. So F is equal to B Q V sin theta. So B எப்பவுமே magnetic field வந்து is represented by the letter B. Charge வந்து represented by Q. V is the velocity of the particle and theta is the angle between the direction of magnetic field and current. So இதனுடைய continuation என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are going to discuss the force acting on a current carrying conductor placed inside a magnetic field. So next பார்த்தீங்கன்னா இதனுடைய continuation, force acting on a current carrying conductor kept in a uniform magnetic field. ஸோ நான் எழுதும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஷார்ட் ஃபார்மில் எம்ஏஜின்னு எழுதிப்பேன். நீங்கள் நோட்ஸ் இது பண்ணும்போது மேக்னெட்டிக் அப்படின்றத ஃபுல்லாக எழுதிக்கணும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ என்னென்னு டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F is equal to BIL sin theta அப்படின்னு டெரைவ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ். F is equal to BIL sin theta. ஸோ அதுக்கு நான் வந்து ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ டயக்ராம். ஸோ நான் வந்து we are going to draw a diagram like this. அதாவது x, y, z கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
the magnetic field is going to act along the direction of y. Now we are going to place a current carrying conductor. Diagram பார்த்தீங்கன்னா தெரியும். So this is the current carrying conductor represented by the letter PQ of length L. PQ of length L. இதில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, கரண்ட்டை பாஸ் பண்ணீங்க. ஸோ the current வந்து the value of current is going to be represented by the letter I. ஸோ நல்லா இந்த diagram listen பண்ணும். So we are going to keep a current carrying conductor carrying a current of 5 amperes which is kept parallel to x-axis. இந்த diagramல இங்கே பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா x-axisக்கு parallel வச்சு magnetic field வந்து it is acting along the direction of y. The magnetic field is acting along the direction of y. So for this derivation f is equal to BAL sin theta, we are going to use that f is equal to BQV sin theta. And the formula we are taking, magnetic Lorentz force we are taking. F is equal to BAL sin theta derive பண்ணதுக்கு we are going to take the base magnetic Lorentz force. F is equal to BQV sin theta. Now we are going to change the value of Q and we are going to change the value of V. So நீங்கள் வந்து கரண்டோட டெஃபினிஷன் நம்ம சொல்லும்போது current I is equal to rate of flow of charge. That means Q divided by T. Q divided by T. So Q is the charge. T வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா time. So current definition வந்து I is equal to Q by T, rate of flow of charge. Then velocity V equal to distance by time. Already நமக்கு first unitல வந்து first semesterல நிறைய இந்த கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். velocity அப்படின்னு சொல்லும்போது distance by time. So here we are going to take it as length by time. ஏன் length போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் பண்ணும்போது இந்த எண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வந்து சார்ஜ் கேரியர்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ கரண்ட் நீங்கள் பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு மூவ் ஆகும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல். ஸோ டைம் வந்து டீன்னு போகும். ஸோ இப்போ V is equal to L by T. V is equal to L by T. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ரைட்டா? இப்போ பாருங்க, நான் I is equal to Q by T போட்டுக்கலையா, அதுலேருந்து we can write like this: Q is equal to I into T. ஸோ கரண்ட் வந்து சார்ஜ் டிவைடட் பை டைம் போடுறீங்க. ஸோ Q is equal to I into T. Then velocity length by time. So V is equal to L by T. That means the distance traveled by the electron from the end Q to P அப்படின்னு சொல்லும்போது L. So L divided by T. Now substitute the value of V and substitute the value of Q in this equation. பாருங்க, நான் திருப்பி அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். F is equal to B Q V sin theta. Right. F is equal to B. Now what is the value of Q? இங்கே நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். Qனுடைய வேல்யூ என்ன டெரைவ் பண்ணியிருக்கோம்னா I into T அப்படின்னு டெரைவ் பண்ணியிருக்கோம். I into T. Then we also derive the value of velocity in terms of length and time. So V is equal to L by T. So V is equal to L by T and then sin theta. Now you can cancel this T. So you will get F is equal to B I L sin theta. F is equal to B I L sin theta. So this is the force acting on the current carrying conductor when it is kept in a uniform magnetic field. So this equation also gives the magnitude alone. So this is the magnitude of the force when a current carrying conductor is placed inside a uniform magnetic field.
Now the value of force varies depends upon the value of theta. Now when theta is equal to 0, theta is equal to 0, that means when the current carrying conductor is placed parallel to the direction of magnetic field. அதாவது magnetic field current carrying conductor இந்த மாதிரி இருந்தால் parallel இருந்தால் theta is equal to 0. Now substitute the value here. F is equal to B I L sin 0. So நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் sin 0 ஓட வேல்யூ என்னன்னு தெரியும். So sin 0 ஓட வேல்யூ 0. So the force equal to 0. ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் வந்து இந்த மூவிங் காயில் கால்வாமீட்டர் இல்லை ரெக்டாங்குலர் காயில் கேரிங் கரண்ட் kept in a magnetic field அங்கே வந்து we are going to use this concept. So when the direction of current and magnetic field are parallel to each other, then the value of force equal to 0. Then case 2, theta is equal to 90 degree. Theta is equal to 90 degree. That means magnetic field and the current carrying conductor, magnetic field and the direction of current are perpendicular to each other. In the diagram you can notice the difference. First diagram parallel வச்சு போட்டுருக்கோம். So theta 0 போடும்போது force equal to 0 ன்னு சொல்லியிருக்கோம். Then when current and the magnetic field are perpendicular to each other, theta is equal to 90 degree. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா F is equal to B I L sin 90. ஸோ இதுக்கும் நாம் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நடத்தும் போதே வந்து இந்த trigonometric valuesலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். So we already know the value of sin 90 as 1. So F is equal to B I L into 1. So the final value F is equal to B I L. So current carrying conductor magnetic field க்கு parallel இருந்தா the value of force is 0. Current carrying conductor magnetic field க்கு perpendicular இருந்தா force உடைய value வந்து maximum இருக்கும். That value is equal to B I L. The magnet and the Lorentz அப்படின்றவர் he is able to give the magnitude of the force, but he fails to give the direction of force. என்ன டைரக்ஷன்ல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவரால் சொல்ல முடியல. அதனால வந்து அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து உங்களுடைய லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் நீங்கள் இந்த ஃபிசிக்ஸ் பார்ட் உங்களுக்கு நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க. பட் அந்த கான்செப்ட் வைஸ் புரிகிற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. லா மட்டும் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? நவ் ஐ அம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஏன்னா திஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ், இந்த லாரன்ஸ் அப்படின்றவர் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு சொன்னார். அதுதான் வந்து ஃபார்முலா வந்து BIL sin theta. பட் அவரால் வந்து அந்த ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல. அதனால Fleming is able to give the direction of force. என்ன டைரக்ஷனில் that force is acting அப்படின்னு சொல்லி Fleming தான் சொல்றாரு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து we are going to use this left hand rule. பாருங்க, என்னுடைய லெஃப்ட் ஹேண்டை பார்த்தீங்கன்னா stretch the forefinger, middle finger and the thumb of your left hand mutually perpendicular to each other. So forefinger na FOUR னு எடுத்துக்கூடாது, FORE, forefinger, ஆள்காட்டி விரல் சொல்லுவாங்க தமிழில். தென் மிடில் ஃபிங்கர் நடுவிரல், அண்ட் தென் தம் தமிழில் சொல்லும்போது கட்டை விரல் இல்லை பெருவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக வச்சுக்கணும். நீங்கள் இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிங்கன்னா 90 டிகிரி இருக்கணும். என்ன டைரெக்ஷனில் மெஷர் பண்ணாலும் அந்த மூணுக்கு நடுவில் வந்து இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச் தி forefinger, middle finger and the thumb of your left hand mutually perpendicular to each other. Then அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, if the forefinger gives the direction of magnetic field and the middle finger gives the direction of current, then the thumb gives the direction of force acting on the current carrying conductor. அதாவது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தினுடைய திசையை கொடுக்குமானால்
நடுவிரல் மின்னோட்டத்தினுடைய திசையை குறிக்குமானால் தென் பெருவிரல் வந்து அந்த கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசையின் திசையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நான் இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலினுடைய கான்செப்டை இந்த டயக்ராமில் யூ கேன் யூஸ். பாருங்க, இந்த டயக்ராமில் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். பாருங்க, 4 ஃபிங்கர், அதாவது ஆள்காட்டி விரல் பி மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய டைரக்ஷனில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் பாருங்க, திஸ் மிடில் ஃபிங்கர் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். நான் ஐ போட்டுக்குன்னா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். தென் திஸ் தம் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது நான் இந்த இசட் ஆக்சிஸை வந்து போர்டில் எப்படி போட்டிருக்கேன், ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் இசட் ஆக்சிஸ். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா டயக்ராமும் 3 டைமென்ஷனில் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குது, திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஒய். இசட் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பென் வச்சுருக்கேன், தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இசட் ஆக்சிஸ். பட் நான் இங்கே வந்து ட்ரா பண்ண முடியாது, அதனால இங்கே போட்டிருக்கேன், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் அலாங் இசட் ஆக்சிஸ். தட் மீன்ஸ் இந்த படத்துக்கு இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரில் ஃபோர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் தி பிளாக் போர்ட் அண்ட் அவுட்வர்ட்ஸ். நீங்கள் கிளாஸ் லிசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். பட் அந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆஃப் த பிளாக் போர்ட் அண்ட் இட் இஸ் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ். ஸோ இதில் வந்து ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து எவ்வளோ இன் டெப்த்து போய் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பிகாஸ் நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போது நிறைய மோட்டார்ஸ், நிறைய ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் படிப்பீங்க. அங்கே வந்து we are going to apply Fleming's left hand rule and Fleming's right hand rule. அங்கே வந்து magnitude of the force அப்படின்னு சொல்லும்போது this is the magnitude of the force, எண் மதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that was given by Fleming's left hand rule. ஸோ அதான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ stretch the 4 finger, middle finger and the thumb of your left hand mutually perpendicular to each other. 4 finger gives the direction of magnetic field, middle finger gives the direction of force, and the thumb gives the direction of middle finger gives the direction of current, thumb gives the direction of force. போர்டில் இருந்து வெளிநோக்கி செயல்படும், ரைட்டா? ஸோ I'm going to give the statement for Fleming's left hand rule. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா stretch the 4 finger, middle finger and the thumb of your left hand mutually நீங்கள் வந்து பெர்பெண்டிகுலர், நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன், பெர்பெண்டிகுலர் டு each other. Then 4 finger gives the direction of magnetic field. Middle finger gives the direction of current, and the thumb gives the direction of force. So this is Fleming's left hand rule. ஸோ உங்களுடைய இடது கையினுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல், பெருவிரல் ஆகிய மூன்றையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக வைக்கும் பொழுது ஆள்காட்டி விரல் காந்தப்புலத்தினுடைய திசையை கொடுக்குமானால், நடுவிரல் மின்னோட்டத்தினுடைய திசையை கொடுக்குமானால், பெருவிரல் கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசையின் திசையை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ்
நீங்கள் பிரான்ச்சுக்கு போகும்போது நிறைய மோட்டார்ஸ் ஜெனரேட்டர்ஸ்லாம் படிப்பீங்க. அங்கே வந்து ரெண்டு லாவுமே யூஸ் பண்ணுவீங்க. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலும் யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலும் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் இயர் டிப்ளமோ சிலபஸில் there is no Fleming's right hand rule. So we're going to use this Fleming's left hand rule in the next two derivations. Okay.